நம்ம இந்தியால இருக்கிற பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, கவுன்சிலர்ஸ், வார்டு மெம்பர்ஸ், இப்படி மக்கள் வரைக்கும் ஒரு அமைப்பு இருக்குல்ல, இதே மாதிரியான ஒரு அமைப்பு 3500 வருஷங்களுக்கு முன்பதாகவே பைபிள்ல இருந்தது தெரியுமா? மோசே காலத்துல இஸ்ரவேலர் எகிப்துல இருந்து வந்தப்போ சுமார் 20 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பெரிய ஜனங்களை மோசே ஒரு ஆளா கவனிச்சுட்டு வந்தாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வரிசையில நின்று அவங்களோட வழக்கையெல்லாம் மோசே தீர்த்து வச்சாரு. இவர் இப்படி பண்றத மோசையோட மாமனார் பார்த்துட்டு, நீ இப்படி பண்றது நல்லதில்ல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ ஒருவனா இந்த மாதிரி கவனிக்க கூடாது, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நீ ஒரு குழுவா பிரிச்சிரு, அந்த குழுவுக்கு தலைவனை ஏற்படுத்து. 1000 பேருக்கு ஒரு தலைவனோ, 500 பேருக்கு ஒரு தலைவனோ, 50 பேருக்கு ஒரு தலைவனோ, 10 பேருக்கு ஒரு தலைவனை நீ ஏற்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு மோசையோட மாமனார் மோசைக்கு ஐடியா கொடுத்தாரு. ஆனா அந்த தலைவர்களுக்கு 4 தகுதி இருக்கணும்னு சொன்னாரு. என்னன்னா, தேவனுக்கு பயந்து இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும், 3வது பொருளாசையை வெறுக்கிறவர்களா இருக்கணும், திறமை உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் சொன்ன மாதிரியே மோசே அப்படிப்பட்ட தலைவர்களை என்ன பண்ணாரு, நியமிச்சாரு. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இந்த தலைவர்களே பாத்துக்கிட்டாங்க, பெரிய விஷயத்த மட்டும் மோசே கிட்ட கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம பாக்குற அட்மினிஸ்ட்ரேஷன், லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற நேர்மையும் தகுதியும் அன்னைக்கு யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்த இந்த லீடர்ஷிப் சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?